நிகழ்தகவு. இஞ்சி இடிக்க பயன்படுத்தப்படும் சிறிய உரலால் மனைவியின் மண்டையை உடைத்த கணவர். வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது மனைவி விபரீத முடிவெடுத்து விட்டதாக கண்ணீருடன் கணவன் கபட நாடகம். கணவரின் ஆக்டிங்கை போலீசார் கண்டுபிடித்தது எப்படி? மனைவியை கணவர் கொலை செய்ததற்கான காரணம் என்ன? அடிக்கடி வர்ற சண்டை தானே, இப்படி செஞ்சிட்டாலே, என்னோட 3 பெண் பிள்ளைகளையும் என்னையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டாளேன்னு நடு ராத்திரி அழுது கூப்பாடு போட்டிருக்காரு பொன்னுசாமி. சவுண்டு கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே விருதுநகர் வெம்பக்கோட்டை போலீசாருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து தாயில்பட்டி கலைஞர் காலனிக்கு வந்த போலீசார் எரிஞ்சு கிடந்த மனைவி முனீஸ்வரியோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு கணவர் பொன்னுசாமி கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. உங்க மனைவி ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை நடக்கிறது இயல்புதான் சார். அப்படி சண்டை வர்றப்பெல்லாம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லுவா. அதனால நானும் கண்டுக்க மாட்டேன். அப்படிதான் அசால்ட்டா தூங்கிட்டேன். அந்த நேரத்துல தான் தீ குளிச்சிட்டான்னு அழுதுருக்காரு பொன்னுசாமி. வீட்டில் இருந்த கட்டில் பாய் எல்லாமே எரிஞ்சு கிடக்குது. உங்களுக்குள்ள என்ன சண்டை வந்தது? கடைசியா உங்க மனைவி என்ன சொன்னாங்க? என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுங்கன்னு கேட்ட போலீசார் வீட்டில் இருந்த பொருட்கள் சிதறி கிடந்ததையும் பார்த்துருக்காங்க. துருவி துருவி போலீசார் கேள்வி கேட்டப்ப எந்த கேள்விக்குமே பொன்னுசாமி சொன்ன பதில் பொருத்தமா இல்லை. அதனால போலீசாரோட சந்தேக பார்வை பொன்னுசாமி பக்கம் திரும்பிச்சு. ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்ய மறைக்க இன்னொரு பொய்ன்னு பொன்னுசாமியோட பொய் பட்டியல் நீண்டுகிட்டே போனதை போலீசாரும் நோட் பண்ணி கொலையாளி அவன்தான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் தான் என் மனைவியை கொலை செஞ்சேன்னு கணவனும் ஒத்துக்கிட்டார். பட்டாசு தொழிலாளியான பொன்னுசாமி தான் கூட வேலை பார்த்த முனீஸ்வரிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அடுத்தடுத்து 2 வருஷ கேப்ல 3 பெண் பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. தினமும் மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பொன்னுசாமி மனைவி சொந்தக்காரங்க கிட்ட போன் பேசினா கூட யார் கூட பேசுற, வேற ஆண் கூட தானே பேசுறேன்னு சந்தேகப்பட்டு சண்டை போட்டிருக்காரு. இந்த சந்தேக சண்டை நித்தம் நடந்திருக்கு. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் சந்தேக சண்டை போட்டிருக்காரு பொன்னுசாமி. உங்களுக்கு இதே வேலை தான். 3 பெண் பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறமும் நான் யார்கிட்ட பேச போறேன்? அவங்கள வளர்த்து ஆளாக்குற கடமை எனக்கு இருக்குது. சும்மா சண்டை போட்டுட்டே இருக்காதீங்கன்னு பதிலுக்கு பதில் எதிர்த்து பேசியிருக்காங்க. வழக்கம் போல போதையில இருந்த பொன்னுசாமி கிச்சனுக்கு போய் இஞ்சி இடிக்க பயன்படுத்துற சின்ன உரலை எடுத்துட்டு வந்து மனைவி தலையில ஓங்கி அடிச்சிருக்காரு. கணவன் அடிச்ச அடியில மயங்கி கீழே விழுந்த முனீஸ்வரி மூச்சு பேச்சு இல்லாம உயிரிழந்துட்டாங்க. அடுத்து மண்ணெண்ணெயை தூக்கி மனைவி மேல ஊத்தி தீய பத்த வச்ச பொன்னுசாமி என் மனைவி உயிரை மாச்சுக்கிட்டாலேன்னு அழுது உருண்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட நாடகம் ஆடி இருக்காரு. ஆனா போலீசாரோட ஸ்பெஷல் விசாரணையில மொத்த உண்மையும் வெளியே வந்திருக்கு. அவசரப்பட்டு மனைவியை கொலை செஞ்ச பொன்னுசாமி சிறைக்கு போனதுனால அவரோட 3 பெண் பிள்ளைகளும் நிர்கதியா நிற்கிறாங்க. நிகழ்தகவு.